இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கோட் படத்தினுடைய முதல் பாடலான விசில் போடு சிங்கிள் ட்ராக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ பாட்டு ரொம்பவும் பயங்கரமாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. விஜய் ரசிகர்கள் குறிப்பாக அந்த பாட்டை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பாட்டில் வந்து விஜய் மட்டும் இல்லை, கிளைமேக்ஸில் அந்த பாட்டு முடியும் போது பிரபுதேவா, பிரசாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆடுறது வந்து ஒரு மிகப்பெரிய வைபாக இருக்குது. ஸோ இந்த பாட்டில் சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதில் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு அதை விஷயங்களாக பேசிடலாம். இதுக்கு முன்னாடி லியோ படத்தில் நான் ரெடி தான் வரவா, கடைசியாக அந்த படத்தில் தான் பாடியிருந்தார். ஸோ அதுலேயும் அரசியல் குறியீடாக தான் வரிகள் வச்சுருந்தாங்க. நான் ரெடி தான் வரவா, அண்ணே நான் தனியாக வரவா அப்படின்ட்டு. ஸோ அப்போவே அந்த வரிகள் வந்து இவர் பொலிட்டிக்கலுக்கு வர போகிறாரு, அதுக்காக தான் இந்த மாதிரி வரிகள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் இப்போ அரசியலுக்கு வரதா அறிவிச்சிட்டாரு. இந்த பாட்டில் வரக்கூடிய முதல் வரியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா, கேம்பெயினை தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் பிடிக்கட்டுமா அப்படின்ட்டு ஒரு பொலிட்டிக்கலுடைய அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவருடைய அந்த கட்சியை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துறது, நான் கன்ஃபார்மாக வரேன் அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்துகிற விதமாக இந்த ஒரு வரிகளை வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்த பாட்டு முடிய போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வாக்கு வந்து உங்கள் பார்ட்டிக்கு தான் அப்படின்னு மக்களுடைய குரல்லேருந்து வர்ற மாதிரியான ஒரு வரிகள் வந்திருக்கும். ஸோ விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை வந்து இப்போலேருந்தே தன்னுடைய படங்கள் வழியாகவே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த பாட்டில் வந்து கிளைமேக்ஸில், அதாவது பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆடுறாங்க. அதில் அந்த லாஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு பயங்கர கூஸ் பம்ஸாக இருக்குது. ஏன்னா பிரபுதேவா, விஜய், பிரசாந்த் இவங்க 3 பேருமே அந்த 90களுடைய ஆரம்பத்தில் பயங்கர பீக்கில் இருந்தாங்க. எல்லாருமே டாப் நடிகர்களாக இருந்தவங்க அப்போல்லாம். ஸோ ரொம்ப வருடத்துக்கு பிறகு இவங்க 3 பேரும் ஒரே ஃபிலிமில் பார்க்குறதுக்கு பயங்கர எனர்ஜியாக இருக்குது. குறிப்பாக பிரசாந்த் அவர்கள் வந்து சில காலங்களாக, அதாவது ஒரு கடைசியாக ஒரு 4-5 வருஷமாக அவருக்கு பெரிய படங்கள் எதுவுமே கிளிக் ஆகலை. அவர் வெயிட் போட்டார் அப்படின்னு அவர் நிறைய பாடி ஷேமிங்லாம் பண்ணாங்க. அவர் எதுவுமே படம்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் இந்த படத்தில் அந்த விஜய், பிரபுதேவா இவங்களுக்கு ஈக்குவலாக அவரும் டான்ஸ் ஆடி தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக டக்குன்னு எல்லாருடைய கண்ணும் அங்கே பிரபுதேவா மேலே தான் போகுது. ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய மாஸ்டர், இந்திய சினிமாவினுடைய மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னே நாம் அவரை கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அவருடைய எனர்ஜியாக ஆடிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் நடுவில் விஜய் அவர்கள் பற்றி சொல்ல தேவையே இல்லை. ஸோ அவரும் டான்ஸில் கலெக்டாரு. குறிப்பாக பிரபுதேவா பற்றி சொல்லும்போது இந்த பாட்டிலே ஒரு வரி வரும், மைக்கேல் ஜாக்சனா அவர் வாக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக பிரபுதேவா அவர்களை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாட்டு வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட்டாக இருக்குது. வெங்கட் பிரபுடைய டச்சை இந்த படத்துலையும் நாம் பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த பாடல்களில் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களுடைய சென்னை 28, சரோஜா, கோவா, மங்காத்தா, பிரியாணி அப்படின்னு பிரியாணி மாஸ் அதுக்கு வருது. ஸோ எல்லா படத்தினுடைய அந்த ஒரு டைட்டில் கார்டு ஃபாண்ட்டில் இந்த விசில் போடு அப்படின்ற ஒரு ஆத்தம் வந்து வரிகளை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. பாட்டு ஒன்ஸ் பொதுவாகவே விஜய் அவர்களுடைய படங்கள் வந்தால் அதில் கான்ட்ரவர்சி வரும், விமர்சனங்கள் வரும் இல்லையா? ஸோ இந்த பாட்டு ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே இந்த பாட்டு மீது விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக எந்த விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி லியோ திரைப்படத்தினுடைய நான் ரெடி தான் அந்த பாட்டிலையும் விஜய் அவர்கள் ஸ்மோக் பண்ணுற மாதிரி இருக்கும், கையில் ட்ரிங்க்ஸ் பண்ணுற வச்சுருப்பார், பாடல் வரிகளையும் அதெல்லாம் இருந்தது. அந்த பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை சிக்கிச்சு. அதுக்கு பிறகு அந்த பாட்டில் இருக்கிற வரியில் கூட மியூட் பண்ணிவிட்டு 2020 தான் பிஜிஎம்ஐ போட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த விசில் போடு இந்த பாட்டே முழுக்க ஒரு பார்ட்டி சாங் தான் இது. இந்த பாட்டுலேயும் முழுக்க நம்ம அந்த மது, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியுது. ஏன்னா பாட்டு நடக்கிற இடமே அந்த மாதிரி தான் இருக்குது. படம் ரிலீஸ் ஆன, அதாவது இந்த பாட்டு ரிலீஸ் ஆன சில மணி நேரங்கள்லேயே விஜய்க்கு எதிராக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர் விஜய் மதுவை ஆரம்பிக்கிறாரா? ஏற்கனவே லியோ படத்தில் இதான் பண்ணிட்டு இருந்தார். இப்போ திரும்பவும் இந்த பாட்டில் வந்து பாட்டு முழுக்க ட்ரிங்க்ஸாக தான் இருக்குது. விஜய் வந்து அவர் ரசிகர்களை இந்த மாதிரி ஆதரிக்கிறாரா? குறிப்பாக அந்த பாட்டில் வரிகளையும் வருது. அது குடிமக்கள் தான் நம்ம கூட்டணி, லாஸ்ட்டு சொட்டு உள்ள வர பார்ட்டி ஓயாது அப்படின்ற மாதிரி வரிகள்லாம் வரவும் விஜய் வழக்கம் போல் விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரிலாம் விஜய் வைக்கலாமா, அரசியலுக்கு வேற வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த வரிகள் எழுந்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதன் கார்கி அவர்கள் தான். ஸோ விஜய் அவர்களுக்கு நிறைய நல்ல பாடல்களை அவர் எழுதி கொடுத்துருக்காரு. டான்ஸ் வந்து நம்ம ராஜசுந்தரம் மாஸ்டர் பிரபுதேவா அவர்களுடைய தமிழ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ பல வருடங்களுக்கு பிறகு இவங்க 2 பேரும் திரும்ப சேர்றாங்க. ஸோ இந்த பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, அதை ரசிகர்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. குறிப்பாக விசில் போடு அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு இன்றைக்கி வந்து எம்ஐக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச்சு எம்ஐயில். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட்டாக சிஎஸ்கே அன்றைக்கி ஒரு சப்போர்ட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்ற வகையிலேயே
இந்த விசில் போடு அப்படின்ற வரிகளோட இந்த பாட்டு வந்து இருக்குது. விஜய் அவர்களுடைய அவருடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் மெலடியாக தான் இருக்குது. ஒரு மெலடியில் ஒரு நல்ல ஃபோக் சாங், ஒரு நல்ல பீட் பாட்டை கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங்காக இருக்குது. கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த பாட்டு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நண்பா நண்பீஸ் அப்படின்ற வரிகளை வேற விஜய் அவர்கள் யூஸ் பண்ணிட்டாரு. குறிப்பாக ஒரு இடத்துல நீங்கள் கவனிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், பிரபுதேவா அவர்கள் விஜய் அவர்களுடைய இந்த டான்ஸை தலையாட்டிக்கிட்டே இப்படி போகிற ஒரு ஸ்டெப்பை இமிடேட் பண்ணுற மாதிரி அதுலேயும் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பாட்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நடிகர் விஜய் மீது வைக்கப்படுற விமர்சனம், நடிகர் விஜய் தொடர்ந்து தன்னுடைய திரைப்படங்களில் மதுவை ஆதரிக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயமும் இது மூலமாக கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள்.